ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, அதான் பீட்ரூட் ரைஸ். ஸோ அதுக்கு நம்ம தேவையான பொருள், ஃபஸ்ட்டு பீட்ரூட் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதுவும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம ரெசிபிக்கு. ஸோ ஃபுல் ஃப்ளேவர் இந்த கோகோனட் பேஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு பீட்ரூட்டை வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பீட்ரூட், ஒரு ஃபுல் பீட்ரூட் எனக்கு எடுத்துருந்தேன். ஸோ அதை கிரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 மினிட் அதை ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ அது நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 ml தண்ணி, அவ்வளோ போதும், அது மட்டும் ஊற்றி அது அதுலேயே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நம்ம சிம்லே வச்சு தான் குக் பண்ணணும், அப்போ தான் நல்லா வேகும். ஸோ திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அகேன் அதே மாதிரி ஒரு 50 ml தண்ணி திருப்பியும் ஊற்றி அகேன் அதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் செகண்ட் டைமில் வேக விடுங்க. இதிலே சூப்பராக வெந்துடும். கரெக்டாக டோட்டல் ஒரு 6 to 7 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் அரைச்சி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட், நம்ம கோகோனட் பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த கலரே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நம்ம வேணும்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சரி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த மாதிரி வேணும்னா ஒரு நம்ம ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோன்னா அப்படி பண்ணலாம். நான் இதை மெயின் ரைஸ்க்கே தான் வச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வேணும்னா தாளித்து கொட்டிட்டு அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான் ஒயிட் ரைஸ் கூட. சூப்பராக இருந்துச்சு. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். பை.